ஸோ இது ஒரு இந்த ஸ்லோகத்தில் நம்ம இப்போ பார்க்குறோம் எப்படி கலிபுருஷன் கூட மகாராஜ் பரீட்சித்துக்கு சரணடைகிறார். அப்புறம் மகாராஜ் பரீட்சித் என்ன பண்ணுகிறார் அப்படின்னு நம்ம இந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம்னா பரீட்சித் மகாராஜர் அவருக்கு இப்போ உலகத்தையே ஆழ வேண்டிய ஒரு பொறுப்பு இப்போ வந்திருக்கு அவருக்கு. எல்லா பாண்டவர்கள் காட்டுக்கு போனோன்னே அவங்களோட ஆன்மீக விஷயங்களுக்கு அவங்க காட்டுக்கு போனோடனே இப்போ பரீட்சித் மகாராஜர் பொறுப்பு எடுக்கிறச்சு அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒரு அனுபவமே இல்லை இந்த மாதிரி ராஜ்யத்தை இது பண்ணுறதுனால. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அவருக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது அவருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் எப்படி இந்த மாதிரி சூழ்நிலைகளெல்லாம் எப்படி பரீட்சித் மகாராஜர் எப்படி தர்மத்தை கடைபிடிக்கிறார் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். இதில் இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா பரீட்சித் மகாராஜர் அவருக்கு அனுபவம் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வயசில் கூட அவர் ரொம்ப சின்ன வயசு அவருக்கு. அவர் இந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்கிறதுக்கு அந்த பொறுப்பு வந்தோடனே ரொம்ப சின்ன வயசு அவருக்கு. ஸோ பரீட்சித் மகாராஜர் முதல்ல என்ன பண்ணுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் நம்ம சாஸ்திரங்களில் எப்படி சொல்லியிருக்காங்களோ அதைப்படி எப்படி ஆட்சி செய்யணுன்ற அவர் பொறுப்பு எடுத்து அவர் ஆட்சி செய்ய அவர் முயற்சி செய்கிறார். ஸோ அதில் மிக முதலாக ஃபஸ்ட்டு அவர் சந்திக்கிற பிரச்சனை என்னென்னா எப்படி கலியுகம் அவர் ஆட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஆல்ரெடி அவருக்கு தெரிஞ்சிருக்கு கலியுகம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் பாண்டவர்கள் காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கலியுகம் ஆரம்பிச்சு விட்டது. அதனால்தான் பாண்டவர்கள் கூட இப்போ கிருஷ்ணர் கூட இல்லை, பகவான் கூட இல்லை. இப்போ நம்ம இருந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம கூட பகவானை தேடி சென்று விடலாம் அப்படின்ட்டு யோசித்து பாண்டவர்கள் கூட பரீட்சித் மகாராஜருக்கு அந்த அரசனோட அந்த பொறுப்பை அவங்க கொடுத்துட்டு காட்டுக்கு போகிறார். ஸோ பரீட்சித் மகாராஜருக்கு மிக சிறந்த ஒரு சேலஞ்ச், ஒரு பிரச்சனை என்னென்னா எப்படி கலியுகத்தில் எப்படி ராஜ்யத்தை ஆட்சி செய்யலாம் அப்படின்ட்டு. பாண்டவர்கள் கூட ஆட்சி செய்யறச்சே கூட பகவான் கிருஷ்ணர் இருந்தார். அவங்களுக்கு ஏதானும் பிரச்சனை இருந்ததுன்னா பகவான் கிருஷ்ணர்கிட்ட போவாங்க. பகவான் கிருஷ்ணர் ஏதானும் அதுக்கு உதாரணம் இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு சொல்யூஷன் தருவார். பட் ஆனால் இப்போ யார் இருக்கார்? ஸோ இது இப்போ பரீட்சித் மகாராஜர் இந்த ஒரு பிரச்சனையை எப்படி அவர் சந்திக்கிறார்ன்று ரொம்ப ஒரு மிக சிறந்தமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா நம்ம கூட இப்போ பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு நீங்கள் பகவான் கிருஷ்ணர் இருக்கார், அஃப்கோர்ஸ் வேறு ரூபத்தில் இருக்காங்க. பட் ஆனால் பகவான் பர்சனலாக இப்போ இல்லை. அவர் கோலோக விருந்தாவனம் சென்று விட்டார். ஸோ பகவான் இல்லாமல் நம்ம எப்படி இது பண்ணுறது, பகவானை எப்படி நம்ம திருப்பியும் தொடர்பு வச்சுக்கிறது, இதுதான் பரீட்சித் மகாராஜர் ஒரு நல்ல உதாரணம் நம்மளோட வாழ்க்கைக்கு கூட. ஸோ பரீட்சித் மகாராஜர் ஃபஸ்ட் என்ன பண்ணுறாரு, முதலாக என்ன பண்ணுறாருன்னா எப்படி கலியுகத்தில் கலிபுருஷனோட அவரோட கலிபுருஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவராக இருக்கார் கலிபுருஷன். ஆனால் இந்த கலிபுருஷன் இருந்து கூட எப்படி நம்ம ஆட்சி நம்ம செய்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதில். ஸோ முதலாக பரீட்சித் மகாராஜ் அதுக்கு தான் அவர் கலிபுருஷன் பார்த்தோன்னே ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறாரு, அவர் தண்டிக்கிறதுக்கு முயற்சிக்கிறார். ஆனால் தண்டிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுகிறாரு, கலிபுருஷன் அவரும் ரொம்ப புத்திசாலி. கலிபுருஷன் என்ன பண்ணுகிறார், சரணடைந்து விடுகிறான் பரீட்சித் மகாராஜருக்கு. நம்ம வைதிக தர்மத்தில், நம்ம சனாதன தர்மத்தில் நம்ம பார்க்குறோம்னா யாராவது ஒருத்தர் சரணடைகிறாரோ, யார் சரணடைகிறாரோ தப்பே பண்ணியிருந்தாலும் கூட அவங்க சரணடைந்து விட்டார்னா அவர் தண்டிக்க முடியாது. அதுக்கு தான் நம்ம நிறைய கதைகள் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் யாராவது இப்போ இஸ்லாமியர்கள் இல்லை வேறு இதில் நீங்கள் கூட பார்த்துருக்கலாம். நிறைய ராஜாக்கள் நம்ம நாட்டில் நம்ம பார்த்தோம்னா அவங்க இந்த தர்மத்தை கடைபிடித்து அரசை ஆளறச்சு. இதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய தடவை அவங்க தோற்று போனால் கூட அவங்க பரவாயில்ல விட்டு விடலாம் அப்படின்ட்டு, ஏன்னா சரணடைந்து விட்டாங்க அப்படின்ட்டு நம்ம இது பண்ணிடுறோம். ஸோ இந்த விஷயத்தில் கூட கலிபுருஷன் அதர்மத்துக்கு ஒரு உதாரணம் தான் கலிபுருஷன்.
கலிபுருஷன் எங்கெங்கே இருக்காங்களோ அதர்மங்கள் எல்லாம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஆனால் இந்த சூழ்நிலையில் வந்து கலிபுருஷன் வந்து சரணடைந்து விட்டார். அதனால என்ன, பரீட்சித் மகாராஜர் வந்து அவருக்கு வந்து கலிபுருஷன் பிடிக்கலன்னா கூட வேறு வழி இல்லாமல், ஏன்னா இதான் விதி, இதான் வந்து நீதி, திஸ் இஸ் த ரூல், இதான் தர்மம்ன்றதுனால கலிபுருஷனுக்கு கூட அவர் வந்து மன்னிச்சு விட்டு விடுறார். ஆனால் இப்போ அரசனுக்கு வந்து ஒரு மிக சிறந்தமான ஒரு விஷயம் என்னென்னா, ராஜ்யத்தை கூட நம்ம பார்க்கணும், வேறு மக்கள் இருக்காங்க, கலிபுருஷனுக்கு வந்து நம்ம வந்து மன்னிச்சு விட்டு விடலாம். ஆனால் ராஜ்யம் இருக்குது, ராஜ்யத்தில் அவங்க வேறு யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது கலிபுருஷனால். ஸோ அவருக்கு ஒரு தர்ம சங்கடமாக இருக்குது அவருக்கு. ஏன்னா ராஜ்யத்தையும் காப்பாற்றணும், கலிபுருஷனையும் மன்னிச்சு விட்டு விடணும். ஆனால் மன்னிச்சு விட்டார்னா கலிபுருஷன் வந்து சும்மா இருக்க மாட்டான், அவன் வந்து ராஜ்யத்தில் வந்து வேறு தீயமான ஒரு விஷயங்கள் எல்லாம் கூட செஞ்சு விடுவான். ஸோ அதனால் பரீட்சித் மகாராஜர் வந்து என்ன பண்ணிக்கிறார், இந்த சூழ்நிலையில் வந்து அவர் வந்து மன்னிச்சு விடுகிறார். பட் ஆனால் அடுத்து என்ன பண்ணிக்கிறாருன்னு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்க்கலாம். இப்போ கலிபுருஷன் வந்து ஒரு தீயமான ஒரு விஷயம். இது எப்படி சிருஷ்டியில் பகவான் இந்த சிருஷ்டியில் இருக்கிறச்சு எதுக்கு இந்த மாதிரி ஒரு சிருஷ்டியை உருவாக்கணும், கலிபுருஷன் இந்த மாதிரி நம்மளுக்கு பிரச்சனைகளெல்லாம் பண்ணுற மாதிரி எதுக்கு நம்ம எப்படி இது பண்ணணும்? அதுக்கு தான் பாகவதம் சொல்கிறார், இந்த மாதிரி கலிபுருஷன் வந்து ஒரு பிரச்சனையாக இருந்தால் கூட, ஆனால் பரீட்சித் மகாராஜர் கூட பார்க்குறாரு, இந்த மாதிரி கலிபுருஷனால் பிரச்சனையாக இருந்தால் கூட இந்த பிரச்சனைகள் வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு மாதிரி நன்மையாக கூட இருக்கலாம். எப்படி அந்த மாதிரி அப்படி நம்ம பார்க்கலாம். இப்போ கலி வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளால் வர்றதுனால என்ன ஆகும்னா, முதலாக என்ன பண்ணுகிறாருன்னா, இதனால் இந்த கலியுகத்தில் நம்ம பார்த்தோம்னா, இந்த கலிபுருஷன் இருக்கிறதுனால சில சமயம் இப்போ கூட நம்ம வாழ்க்கையில் பார்க்கலாம், பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையில் நிறைய தடவை என்ன ஆகும்னா, யாரும் வந்து பகவானுக்கு அவசியமே இல்லை அப்படின்பாங்க. ஒரு இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ 2020 வந்து கொரோனா வைரஸ் அப்படின்ற இந்த மாதிரி ஒரு நோய் வந்தது. அந்த சமயத்தில் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேறு நம்ம நாட்டில் பண்ணாங்களான்னு தெரியல, ஆனால் வேறு நாட்டிலலாம் பார்த்துட்டு இருந்தாங்க ஜனங்க வந்து என்ன இன்டர்நெட்டில் என்ன சர்ச் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அந்த சமயத்தில் வந்து அதுக்கு முன்னாடி வந்து லேட்டஸ்ட்டாக என்ன படம் வருது, எந்தெந்த பாட்டு வருது, அந்த மாதிரி தான் நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் 2002 இந்த கொரோனா வைரஸ் வந்தோடனே டாப் கூகுள் சர்ச் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஜனங்க வந்து கடவுள்னா யார், நம்மளுக்கு பிரச்சனைகள்லேருந்து எப்படி கடவுள் நம்மளுக்கு வந்து விடுதலை தருவார், அவரோட எப்படி நம்ம சந்தர்ப்பம் அப்படின்ட்டு எல்லாம் கூகுளில் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரி. ஸோ கடவுளோட யோசனை, பகவத் ஸ்மரணை இதெல்லாம் எப்போ வரும்னா, பிரச்சனை இருந்தால் மாத்திரம்தான் நம்ம முக்கால்வாசி பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் மாத்திரம்தான் பகவத் ஸ்மரணை, பகவானை பற்றி யோசிக்கிறதுக்கு ஒரு யோசனை கூட அந்த சமயத்தில் தான் வரும். இந்த மாதிரி அதுதான் பரீட்சித் மகாராஜர் கூட சரி இது பகவானோட சிருஷ்டியில் இதுவும் ஒரு கலிபுருஷன் கூட பகவானோட சிருஷ்டியில் ஒரு பகுதி அப்படின்ட்டு அவரும் விட்டு விடுறார். அவருக்கு பிடிக்கலன்னா கூட அவரும் பார்க்குறாரு, இல்லை பகவான் வந்து சிருஷ்டி பண்ணியிருக்காருன்னா அது ஒரு காரணம் இருக்குது, அவருக்கும் இந்த காரணம் தெரிஞ்சது, அதனால் பகவான் பரீட்சித் மகாராஜர் வந்து கலியுகனை வந்து விட்டு விடுறார் இதில். ஸோ அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகளை கூட நம்ம வாழ்க்கையில் வந்தால் அதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது, அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, நம்மளோட வாழ்க்கையில் கூட பகவானுக்கு சரணடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு. இந்த அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோன்னா, பரீட்சித் மகாராஜர் வந்து கலிபுருஷனுக்கு வந்து தண்டித்து விடுகிற இப்போ அவருக்கு ஒரு தர்ம சங்கடம் நம்ம பார்த்தோம்னா, அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆனால் அவரோட ராஜ்யத்தை காப்பாற்றுறதுக்காக அவருக்கு வந்து 4 இதுக்கு எங்கெங்கே பாவமான ஒரு விஷயம், எப்படி தீயமான ஒரு விஷயங்கள் எங்கெங்கே நடக்கிறதோ, இந்த மாதிரி சூடாடுறது, இலிசிட் செக்ஸ், அப்புறம் மாம்ச ஆகாரம் எங்கெங்கெல்லாம் நடக்கிறதோ, இந்த மாதிரி 4 இடத்துல வந்து பரீட்சித் மகாராஜர் வந்து கலி புருஷனுக்கு வாசம் செய்யறதுக்கு இடம் தருகிறார்.
ஸோ அதனால கலிபுருஷனுக்கு அதே சமயத்தில் என்ன பண்ணுறாருன்னா, அதனால பரீட்சித் மகாராஜர் அவரோட ராஜ்யத்தையும் காப்பாற்றுறாரு. அதே சூழ்நிலையில் வந்து கலிபுருஷனுக்கு ஒரு இருக்கிறதுக்கு கூட ஒரு இடம் தருகிறார். ஸோ அதை நம்ம பார்க்குறோம் இதில். இப்போ நம்மளோட வாழ்க்கையில் கூட நம்ம பார்த்தோம்னா நம்ம 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 கூட ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்மளோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லை தீயமான ஒரு விஷயங்கள் எதாவது நடக்கிறதுன்னா ஏன் இந்த மாதிரி நடக்கிறது அப்படின்ட்டு கூட நிறைய தடவை நம்ம பார்த்தோம்னா சாஸ்திரங்களில் கூட கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த மாதிரி நம்மளுக்கு கஷ்டங்கள் வருதுன்னா, கஷ்டங்கள் எப்போ வருமோ நம்ம வந்து பகவான்கிட்டேருந்து நம்ம எப்போ வந்து பகவத் சிந்தனை நம்ம வாழ்க்கையில் கம்மியாகிட்டே வருமோ, கம்மியாக ஆக 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 என்னாகும், கலிபுருஷனோட அவரோட சேஷ்டைகள் கூட நம்ம வாழ்க்கையில் ஜாஸ்தி ஆகிட்டே வரும். ஏன்னா எங்கெங்கே பகவத் ஸ்மரணை இருக்குமோ, எங்கெங்கே பகவான் நம்மளோட வாழ்க்கையில் இருக்காரோ, கலிபுருஷன் அங்கே வந்து இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன் அந்த மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போ நம்ம பகவத் விஷயத்தில் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா வேறு என்னென்ன விஷயங்கள் வரும்? வெறும் நம்மளோட இந்திரிய பிரீத்திக்காக இருக்கிற விஷயங்கள் தான் ஜாஸ்தி ஆகிட்டே வரும் அந்த நம்ம வாழ்க்கையில். அதுலேயும் என்ன ஆகும்னா, இந்திரிய பிரீத்திலையும் கூட தப்பு இல்லை, பட் ஆனால் என்ன பிரச்சனை என்ன ஆகும்னா, அங்கே வந்து தீயமான விஷயங்கள் கூட நம்மளோட வாழ்க்கையில் உள்ளே வரத்துக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மொபைல் ஃபோன் அப்படின்னு நம்ம ஒரு பார்த்தோம்னா, இதுக்கு இப்போ நிறைய பேர் நம்ம பார்த்தோம்னா கூட எக்ஸசிவ் இப்போ வந்து இன்னொரு பெரிய நோய் வந்திருக்கு நம்ம சொசைட்டியில், நம்ம சமாஜத்தில் நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு பேர் எக்ஸசிவ் ஸ்க்ரீன் அடிக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து சில பேர் வந்து போதைப் பொருள் இல்லை சிகரெட்டு, பீடி, அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு அடிக்ஷன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் ஆனால் இப்போ இன்னொரு ஒரு அடிக்ஷன் வந்திருக்கு. அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் நான் கூட யூஸ் பண்ணிட்டுருக்கேன், கிளாஸ்க்காக யூஸ் பண்ணிட்டுருக்கேன், அவ்வளோதான். இந்த ஒரு பொருள் கூட இப்போ அடிக்ஷன் வாங்கிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, இந்த போதைப் பொருளுக்கு இதுலேருந்து கொஞ்சம் அடிக்ஷன் ஆகிறதுக்கு சில கிளினிக்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரி சில நாட்டில் வந்து நம்ம நாட்டில் கூட இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. வேறு நாட்டில் வந்து இந்த மொபைல் ஃபோன் எப்படி கம்மியாக யூஸ் பண்ணணும், இதுலேருந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு கூட ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஏன்னா பகவத் ஸ்மரணை கம்மியாகிட்டே வருது போக போக போக. அதனால் என்ன ஆகின்றதுன்னா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோன் பார்க்க அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, அவங்களோட இந்திரியங்கள் கூட அவங்களோட கண்ட்ரோலில் இல்லை அந்த மாதிரி. ஸோ அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருது. இப்போ கலிபுருஷன் நம்ம வாழ்க்கையில் எப்படி வருகிறார், நம்மளுக்கு பிரச்சனைகள் எப்படி வரும், கலிபுருஷன் நம்ம வாழ்க்கையில் எப்படி வருகிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சில ஒரு உதாரணம் தரேன். ஒன்று வந்து நான் நீங்கள் கூட பார்த்துருக்கலாம் நம்ம வாழ்க்கையில். ஒன்று வந்து இந்த மாதிரி எக்ஸசிவ் ஃபோன் அடிக்ஷன் கூட ஒன்று பார்க்கலாம். அப்புறம் வேலையில் வந்து பொய் பேசுறது, வேலையில் கூட இருக்கலாம், இல்லை வீட்டில் கூட இருக்கலாம், எந்த சூழ்நிலையில் கூட இருக்கலாம், பொய் பேசுறது. அப்புறம் ஆன்மீக விஷயத்தில் வந்து அது கண்டுக்காமல் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா, இதெல்லாம் ஒரு கலிபுருஷனுக்கு உள்ளே வரத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா, கலிபுருஷன் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இது பண்ணோன்னா, நிறைய ஆன்மீக விஷயங்கள் நம்ம வந்து எடுத்துட்டோம்னா கலிபுருஷன் வந்து வர முடியாது. இந்த மாதிரி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்தோம்னா, நம்மளோட வாழ்க்கையில் கூட நம்ம இல்லை வீட்டில் இல்லை நம்ம ஆஃபீஸில் கூட நம்ம பார்த்தோம்னா, யாராவது தப்பு செஞ்சோம்னா தண்டித்து விடுவோமா, இல்லை நம்ம அவரை மன்னிச்சு விடுவோமா அப்படின்ற பரீட்சித் மகாராஜர் வந்து ஒரு நல்ல உதாரணம் தருகிறார். எப்படி வந்து யார் தப்பு பண்ணாலும் எப்படி தர்மத்தால் நம்ம வந்து எப்படி அவரை வந்து அந்த ஒரு பிரின்சிபல் நம்ம ஃபாலோ பண்ணி அவன் வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு நம்ம இந்த இதில் நம்ம பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா, கலிபுருஷன் நம்மளோட வாழ்க்கையில் கூட இருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில் கூட பிரச்சனைகள் எல்லாம் இருந்தால் கூட எப்பப்போ நம்ம ஆன்மீக விஷயத்தில் நம்ம வந்து சிந்தனைகள் ஜாஸ்தி ஆகிட்டே போகுமோ, அப்போ வந்து பிரச்சனைகள் அப்புறம் இந்த மாதிரி தீயமான ஒரு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து உள்ளே வரத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாகும் இந்த மாதிரி. ஸோ இது நம்ம இந்த மாதிரி இது பார்க்கலாம். ஸோ அதனால் நம்ம கூட கலியுகத்தில் தான் இருக்கோம். பரீட்சித் மகாராஜர் எப்படி சமாளித்தாரோ, அவருக்கு கலியுகத்தில் இருந்து கூட ஒரு ராஜ்யத்தை வந்து அவர் வாழ்ந்தார். அதே கூட
நம்ம கூட இந்த கலியுகத்தில் தான் இருக்கோம். நம்ம கலியுகத்தில் அதே மாதிரி பிரச்சனைகள் அப்புறம் இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் நிறைய வந்துட்டே இருக்கும். ஆனால் வர 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 நம்ம என்ன பண்ணணும்னா, எப்போ நம்ம பகவத்கீதை, பாகவதம் இந்த மாதிரி ஒரு சாஸ்திரங்கள் நம்ம படிக்கிறோமோ, ஹரிநாம சங்கீர்த்தனை நம்ம பண்ணுகிறோமோ, இந்த மாதிரி நம்ம பண்ண என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஒரு கலிபுருஷனோட சேஷ்டைகள் கம்மியாகும், நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் கூட கம்மியாகும் அப்படின்ட்டு சாஸ்திரங்கள் சொல்கிறார். சில பிரபுபாதர் கூட வெளிநாட்டுக்கு போகிறச்சே கூட நிறைய பேர் இந்த மாதிரி அவர் வெளிநாட்டுக்கு போனோடனே கூட அங்கே கூட நிறைய பிரச்சனைகள் அவர் போனார். 1965 பிரபுபாதர் நம்ம பாரத தேசத்துலேருந்து வெளிநாட்டுக்கு போகினார். நம்ம பகவத்கீதை, பாகவதம் என்ற மாதிரி ஒரு சாஸ்திரங்கள் அங்கே இருக்கிற நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, நம்ம பாரத தேசத்தோட கலாச்சாரம் அப்புறம் அந்த ஆன்மீக கலாச்சாரத்தை கொடுக்கறதுக்காக வெளிநாட்டுக்கு செய்கிறார். அங்கே போகிறச்சே கூட பிரபுபாதர்கிட்ட சொல்கிறார், இங்கே இருக்கிறச்சே பாரத தேசத்தில் இருக்கிறச்சே கூட அந்த சமூகத்தில் நம்ம பாரதத்தில் இருக்கிறவங்களுக்கு நினச்சிட்டு இருந்தாங்க, ஓ அமெரிக்காவுக்கு போனால் அங்கே எல்லாம் நல்லா இருக்கும், அங்கே பிரச்சனையே இருக்காது, எல்லாம் ரொம்ப வசதிகள் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அங்கே பிரச்சனையே இல்லை, எல்லா ஜனங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, பொருளாதாரம் எல்லாம் ஏன்னா உலகத்திலே மிக சிறந்த பொருளாதாரம் இருக்கிறதுனா அமெரிக்கன் எக்கானமி, ஸோ அங்கே பிரச்சனைகளே இருக்காது அப்படின்ட்டு நிறைய யோசனை இருந்தது. பிரபுபாதர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு யோசனை இருக்கா, சரி அந்த நாட்டுக்கு போயிட்டு நம்ம பாரத கலாச்சாரம், நம்ம ஆன்மீக கலாச்சாரத்தை அங்கே போய் கொடுக்கலான்ட்டு பிரபுபாதர் பார்க்குறார். ஆனால் அங்கே 900 கஷ்டப்பட்டு கார்கோ ஷிப்பில் போகிறார், 2 ஹார்ட் அட்டாக் எல்லாம் அங்கே போனால் கூட பிரபுபாதர் அங்கே போனோடனே அவருக்கு நினைக்கிறார், ஓகே இது கொஞ்சம் நல்லா ஒரு அட்வான்ஸ்டான ஒரு நாடு அப்படின்னு யோசிக்கிறார். ஆனால் அங்கே போய் பார்த்தோன்னே பிரபுபாதருக்கு ஆச்சரியம், ஜனங்களுக்கு அங்கே சந்தோஷமே இல்லை. ஜனங்க இன்னும் ரொம்ப நம்ம நாட்டோட அங்கே இருக்கிற நாட்டில் இருக்கிற ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. பணம், பொருள், வீடு, வசதி எல்லாம் இருந்து கூட அந்த சந்தோஷங்கிறது இல்லவே இல்லை. பிரபுபாதருக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அது இவங்களை பற்றி நம்ம நாட்டில் இவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருந்தாங்களே, பட் ஆனால் சூழ்நிலையே வேறையாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறாரு. ஸோ அதான் நம்ம பார்த்தோம்னா, ஏன்னா அங்கே ஆன்மீக விஷயங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பிரபுபாதர் பொருளாதாரம், வசதிகள் எல்லாம் இருந்து கூட சந்தோஷம் அது இல்லவே இல்லை அவங்களோட வாழ்க்கையில். ஸோ பிரபுபாதருக்கு அங்கே போயிட்டு நம்ம கலாச்சாரம்னு கொடுத்தோன்னே நம்ம ஹரிநாம சங்கீர்த்தனை, ஹரே கிருஷ்ண மகாமந்திரா, ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை இதை பற்றி சொன்னோடனே அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம நாட்டோட அவங்களுக்கு இன்னும் ஒரு ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு அவங்களுக்கு. ஏன்னா ஆல்ரெடி பணம் வசதியெல்லாம் இருக்குது அவங்கக்கிட்ட. எப்போ அந்த சமயத்தில் நம்ம நாட்டில் அதான் மிக சிறந்த அதான் ஃபோக்கஸாக இருந்தது, மெயின் ஃபோக்கஸ் வாழ்க்கையிலே அதான் மெயின் இதாக இருந்தது, ஒரு உத்தேசமாக இருந்தது எல்லா ஜனங்களுக்கும். பட் ஆனால் அங்கே போய் பார்த்தோன்னே அங்கே இருக்கிற ஜனங்க ஆல்ரெடி பொருளாதாரம் வசதி எல்லாம் இருக்குது. ஸோ அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக விஷயத்தை பற்றி சொன்னோன்னே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அவகாசம் இருந்தது அவங்களுக்கு. அப்புறம் அவங்க நம்மளோட இன்ஃபேக்ட் நம்ம பாரத தேசத்தில் கூட அவங்க 1970 திருப்பி பிரபுபாதர் அவங்களோட சிஷ்யர்களோட இங்கே வராரு, வெளிநாட்டு சிஷ்யர்களோட. அப்போ பாரத தேசம் எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், எப்படி நம்ம இது வேஷ்டி சட்டை எல்லாம் நம்ம போட்டுக்கிறோமோ, வேஷ்டி சட்டை, திலக் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோங்களோ, அதே மாதிரி அவங்க வெளிநாட்டுக்காரங்க இது பண்ணிக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஒரு ஷாக்காக இருந்தது அந்த சமயத்தில் தான் நம்மளும் இங்கே நிறைய பேர் யோசிக்க ஆரம்பித்தாங்க, சரி நம்ம எதானே நம்ம மிஸ் பண்ணியிருக்கோமா நம்ம வாழ்க்கையில், நம்ம எதானே விட்டோமா. அப்போ தான் பாரத கலாச்சாரம் ஆன்மீக கலாச்சாரத்துக்கு ஒரு திருப்பி அதோட முக்கியத்துவம் ஜனங்களுக்கு புரிய ஆரம்பித்தாங்க அந்த சமயத்தில். இதே மாதிரி தான் இதனால தான் கலிபுருஷன் இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் வந்தோம்னா ஒரு விதத்தில் ஒரு நல்லது தான் அது மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஆன்மீக விஷயத்தில் இருக்கிற சிந்தனைகள் எல்லாம் ஜாஸ்தியாகும். இன்ஃபேக்ட் பாகவதத்திலே சில நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி வசதிகள் இந்த மாதிரி இருக்கிறது
இப்போ இப்போ நம்ம வந்து பூலோகத்தில் இருக்கோம். மேலே போனோன்னா பூலோகம், ஸ்வர்கலோகம், அப்புறம் மகர்லோகம், தப்போலோகம், இப்படி மேலே மேலே போக போக என்ன ஆகும்னா சாஸ்திரங்களில் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி வசதிகள் நம்மளுக்கு தேவையாக இருக்கிற வசதிகளெல்லாம் ஜாஸ்தியாகிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்வர்கத்தில் வந்து அங்கே இருக்கிற ஸ்வர்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து வயசாகவே ஆகாது. அங்கே இருக்கிற அந்த ஸ்வர்கலோகத்தில் இருக்கிற உடல், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட அந்த உடல் எப்படி இருக்கும்ட்டு கூட அந்த விவரணங்கள் வந்து சாஸ்திரங்களில் கொடுத்துருக்காங்க. ஒரு உதாரணம் என்னென்னா, ஸ்வர்கலோகத்துக்கு போனோன்னா அங்கே வந்து அந்த நம்ம உடலுக்கு வந்து வயசாகவே ஆகாது, பசி எடுக்கவே எடுக்காது. சாப்பாடு வந்து வெறும் அதோட ருசிக்காக தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இது இருக்கும். அப்புறம் அங்கே வந்து இருக்கிற சில விஷயங்கள்லாம், இப்போ இங்கே எப்படி போதைப் பொருள்லாம் நிறைய பேர் இல்லை நல்லா இங்கே மாதிரி இது குடிப்போங்கல்ல, அங்கே அந்த இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் பெவரேஜ் இருக்குது, ஒரு ஸ்பெஷல் ஜூஸ் இருக்குது. அதுக்கு பேர் சோமரசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சோமரசம் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். அது சோமரசம் அப்படின்னு இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா இருக்கும், அவங்களுக்கு குடிக்கலாம். அங்கே வந்து காசு இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அங்கே பசி எடுக்கவே எடுக்காது, வேலையே இருக்கவே இருக்காது. அங்கே வந்து அவ்வளோ வசதிகள் இருக்கும். அப்புறம் அவங்களோட இப்போ வந்து இங்கே வந்து நம்ம 100 வருஷம் இருக்கோம்ல, ஆனால் ஸ்வர்கலோகத்தில் வந்து கணக்கே இல்லை. ஆனால் கணக்கு இருக்குது, பட் ஆனால் அதோட லைஃப் ஸ்பேன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி மேலே மேலே போக போக ஸ்வர்கலோகத்தில் 100x 100 மடங்கு ஜாஸ்தி இருக்கும் அங்கே இருக்கிற வசதி. அப்புறம் அதே மாதிரி தப்போலோகம் போனோன்னா தப்போலோகத்தில் அதோட 100 மடங்கு ஜாஸ்தி. அதே மாதிரி பிரம்மலோகத்துக்கு போனோம், பிரம்மலோகத்தில் எல்லாத்தோடையும் 100 மடங்கு ஜாஸ்தி. அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி போக வசதிகள் ஜாஸ்தி ஆகிடு. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைன்னா, இந்த லோகத்துலலாம் வந்து என்ன நம்ம பார்த்தோம்னா, பகவத் பக்தி, பகவத் சிந்தனை இங்கே இருக்கிற ஒரு நம்மளுக்கு அந்த ஒரு அவகாசம் இருக்குல்ல, அதே மாதிரி இருக்கவே இருக்காது. ஏன்னா அவ்வளோ வசதிகள் இருந்தானே பகவானுக்கு என்ன ஒரு அவசியம் என்ன அப்படின்ட்டு ஒரு யோசனை வர ஆரம்பிச்சிடும் எங்களுக்கு. ஸோ அதுக்கு தான் ஒரு பாகவதத்துலேயும் ஒரு இடத்துல கொடுத்துருக்கு, பெரிய பெரிய தேவதைகள் கூட வேண்டிக்கிறாங்க, நம்ம எப்போ பாரத தேசத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு ஜன்மம் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. அது நம்ம பாரத தேசம் எப்படி சிறந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சைத்தன்ய மகாபிரபு கூட சொல்கிறார், பாரத பூமித்தே மானுஷ ஜன்மயார் ஜன்ம சார்த்தக கரி கரோபர உபகார். அது ஏன் அப்படி சொல்கிறாருன்னு அப்படின்னா, ஒரு யார் பாரத தேசத்தில் வந்து ஜன்மம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு 2 பொறுப்பு இருக்குது. ஒரு பொறுப்பு என்னென்னா, அவங்க வந்து ஆன்மீக விஷயத்துலலாம் வந்து நல்லா பர்ஃபெக்டாக தெரிஞ்சுக்கணும், மிக சிறந்த அது அப்புறம் தெரிஞ்சுட்டோன்னே இன்னொரு பொறுப்பு இருக்குது, அதோடு நிற்காது, தெரிஞ்சுட்டு மற்ற நாட்டுகளுக்கெல்லாம் போய் கொடுக்கணும் அப்படின்ட்டு சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார். ஏன்னா இது ரொம்ப சிறந்த ஒரு பூமி, இங்கே வந்து பெரிய பெரிய தேவதைகள் கூட வந்து ஜன்மம் எடுக்கிறதுக்காக வந்து காத்துட்டுருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா இந்த பூமியில் தான் ஆன்மீக விஷயங்கள் அப்புறம் ஆன்மீக கலாச்சாரம் வந்து மிக சிறந்தது இருக்குது. ஸோ தேவதைகள் கூட வேண்டிக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மனுஷ ஜென்மம் வந்து கிடச்சிதுன்னா, மனுஷ ஜென்மத்தில் வந்து மிக சீக்கிரமாக வந்து பகவான் பற்றி நம்ம அறிந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு. வேறு ஜென்மங்களெல்லாம் கிடைக்கலாம், கிடைக்காம கூட இருக்கலாம். கிடைச்சா கூட அதை வந்து நம்ம உபயோகம் செய்ய முடியுமா தெரியாது. ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னா, பெரிய பெரிய தேவதைகள் கூட இப்போ இந்திரதேவர் யக்னம் பண்ணார்னா, இல்லை பிரம்மதேவர் யக்னம் பண்ணார்னா, பிரம்மதேவர் நம்ம இந்த ஒரு நம்ம சிருஷ்டி பண்ண பிரம்மா, சதுர்முக பிரம்மா, அவர் ஒரு ஆச்சாரியன், அவர் ஆன்மீக விஷயம். ஆனால் வேறு பிரம்மாக்கள் கூட இருப்பாங்க, நம்ம சாஸ்திரங்களில் பார்க்குறோம். பெரிய பெரிய தேவதைகள் வந்து பகவானே சாக்ஷாத் பார்க்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் பக்தி வருமா தெரியாது. ஒரு நம்ம பாகவதத்தில் நம்ம பார்த்தோம்னா என்ன ஆகிறதுனா, பௌமாசுரன் அப்படின்ற ஒரு ராட்சசன், நரகாசுரன் ஒரு ராட்சசன். அந்த ராட்சசன் என்ன பண்ணுகிறாருன்னா, எல்லாம் பெரிய பெரிய தேவதைகள் கிட்ட சண்டை போட்ட நிறைய விஷயங்கள் வந்து திருடுகிறார். அப்புறம் 16,000 ராணிகள், இங்கே இருக்கிற பூலோகத்தில் இருக்கிற ராணிகளை வந்து கடத்திட்டு போய் அங்கே வந்து அவரோட அரண்மனையில் வச்சுக்கிறார். அப்புறம் அதே மாதிரி என்ன பண்ணுறாருன்னா,
பாரிஜாத மரம், அப்புறம் சில சில விஷயங்கள் வந்து ஸ்வர்கலோகத்துலேருந்து வந்து திருடுன்னு வந்துடுறான் நரகாசுரன். அதை பார்த்துட்டு அப்புறம் வேறு வழியே இல்லாமல் இந்திரதேவன் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, கிருஷ்ணர் ஏன்னா இப்போ அவர் லீலைகள் பண்ணுறதுக்காக திருப்பியும் பூலோகத்துக்கு வருகிறார். ஸோ கிருஷ்ணர்கிட்ட வந்து போயிட்டு எல்லாம் வேண்டுகிறாங்க, இந்த மாதிரி நரகாசுரன் இருக்கார், தயவு செஞ்சு நீங்கள் தான் எங்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்ட்டு வேண்டுகிறாங்க. ஸோ நரகாசுரனுக்கு வந்து அவங்க கிருஷ்ணர் வந்து போயிட்டு கருடன் மேலே ஏறி சத்யபாமாவை கூட கூட்டின்னு போய் அவங்க வந்து நரகாசுரனோட சண்டை போட்டு எல்லாரையும் வந்து நரகாசுரன் அழிச்சிடுறாரு. அழிச்சிட்டு 16,000 ராணிகளுக்கு விடுதலை செய்கிறார். அப்புறம் எல்லாம் இது பண்ணோடனே திருப்பி ஸ்வர்கலோகத்துக்கு போயிட்டு அங்கே இருந்த சில பொருட்கள் எப்படி நரகாசுரன் திருடினானோ அந்த பொருட்களெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு திருப்பியும் இந்திரதேவனுக்கு கொடுத்துடுறான். ஆனால் இந்திரனுக்கு கொடுத்தோன்னே இந்திரதேவர் வந்து சந்தோஷமாக இருக்கார். அவர் வந்து சொல்கிறார், ஓ பகவானே, நீ தான் பரமபுருஷன், நீ தான் பரம்பொருள், நீ தான் எங்களுக்கு கூட, நீங்கள் இல்லைன்னா யார் எங்களுக்கு இருக்கார், ரொம்ப நன்றி. இந்த மாதிரி இந்திரதேவன் வந்து பிரார்த்தனை செய்கிறார். அப்புறம் என்ன ஆகுறதுன்னா, சத்யபாமா வந்து ஒரு மரம் பார்க்குறாங்க ஸ்வர்கலோகத்தில். அந்த மரத்துக்கு பேர் பாரிஜாத மரம் அப்படின்ட்டு. அந்த பாரிஜாத மரம் எப்படின்னா, அதுலேருந்து ஒரு பூ, அது வந்து 5 மைல் ரேடியஸ்க்கு வந்து அதோட பூவோட வாசனை வந்து கிடைக்கும், எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ ரொம்ப சுகந்தமான ஒரு வாசனை. ஸோ சத்யபாமாவுக்கு வந்து அந்த பூ வந்து ரொம்ப பிடிச்சி விடுறது. ஸோ கிருஷ்ணருக்கு கேட்குறார், இந்த மரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வேறு எடுத்துன்னு போயிடலாமா, நம்ம துவாரகைக்கு எடுத்துன்னு போயிடலாமா, நம்மளோட அரண்மனையில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. நம்மளோட அரண்மனையில் வச்சுட்டா என்னோட அரண்மனை தான் ரொம்ப சிறந்தமாக இருக்கும் அப்படின்ட்டு சத்யபாமாவுக்கு ஒரு இது. ஸோ பகவான் வந்து சரி அப்படின்ட்டு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த மரத்தை வந்து எடுத்துகிட்டு கருடன் மேலே வச்சுட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து இந்திரதேவருக்கு வந்து கோவம், என்னோட ஸ்வர்கலோகத்துலேருந்து பாரிஜாதத்தை யாரை திருடுறது அப்படின்ட்டு. கிருஷ்ணர் எடுத்துட்டாலும் இல்லை இது நான் ஒத்துக்க முடியாது, இந்த பாரிஜாத முறை என்று அப்படின்ட்டு அப்புறம் சண்டை போடுறாரு. ஸோ கொஞ்சம் சண்டை போடுறாரு. கிருஷ்ணர்கிட்ட யார் சண்டை போட முடியும்? இந்திரதேவரை ஜஸ்ட் இப்போ தான் 5 நிமிஷம் முன்னாடி பிரார்த்தனையெல்லாம் செஞ்சுட்டார். ஓ நீதான் பரமபொருள், நீதான் பகவான், நீங்கள் இல்லைன்னா வேறு யார் அப்படின்ட்டு எல்லாம் பிரார்த்தனைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தால் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி பகவான்கிட்டே சண்டை போடுறாரு. இதான் வசதிகள் எல்லாம் இந்த மாதிரி ஜாஸ்தி ஆக ஆக அதுக்கு தான் குந்தி மகாராணியே பிரார்த்தனை செய்கிறாள், ஜன்ம ஐஸ்வர்ய ஸ்ருத ஸ்ரீபிகி ஏதமான மதப்புமான் அப்படின்னு சொல்கிறார். எப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஜாஸ்தி ஆக 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 என்ன ஆகுறதுன்னா, பகவானோட சிந்தனை, பகவானோட பக்தி எல்லாம் கம்மி ஆகிட்டே போகும் அப்படின்றது இது பண்ணுறாரு. அதுக்கு தான் குந்தி மகாராணியோட பிரார்த்தனை என்னென்னா, இப்போ எல்லாம் ராஜ்யமெல்லாம் இருக்குது, அவங்க பிரார்த்தனை செய்கிற சமயத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து எல்லாம் சண்டை போட்டு எல்லா ராஜ்யத்தெல்லாம் இது பண்ணிட்டார். இல்லை ஸ்வர்கலோகத்துலேருந்து எடுத்துகிட்டு அவங்க அரண்மனைக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பாரிஜாத மரம் இருக்கிறது ஸ்வர்கலோகத்தில் இருக்குது. ஸ்வர்கலோகத்துலேருந்து எடுத்துகிட்டு துவாரகைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, எடுத்துன்னு வந்துட்டாங்க. சண்டை போட்டு எடுத்துன்னு போயிட்டாங்க கடைசியில். இப்போ இல்லை, பட் அந்த காலத்தில் இருந்தது. ஸோ குந்தி மகாராணி வந்து அவங்க இருக்கிற சூழ்நிலையில் வந்து எல்லாம் சண்டை போட்டு எல்லாம் இப்போ யுதிஷ்டிர மகாராஜர் தான் இப்போ மகாராஜனா அவங்கள வந்து பிரதிஷ்டாபனை ஆயிடுச்சு. ஆனோடனே அந்த சூழ்நிலை அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிற, சரி எல்லாம் என்னோட வேலை ஆயிடுச்சு, நான் துவாரகைக்கு போகிறேன், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, ஏன்னா பெரிய பெரிய யுத்தமெல்லாம் இருக்குது, எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க, நான் துவாரகைக்கு போகிறேன் அப்படின்ட்டு விடுதலை வாங்கிக்கிறாரு. அந்த சமயத்தில் குந்தி மகாராணி பிரார்த்தனை செய்கிறார், எங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இப்போ போறியே நீ கிருஷ்ணா, ஏன் போகணும்? இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம், இந்த மாதிரி ராஜ்யம், இந்த மாதிரி சுகம் எல்லாம் வந்து பகவத் பக்திக்கு ஒரு ஆப்ஸ்டேக்கல், எங்களுக்கு அது எங்களால் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் மாதிரி சொல்லிவிடலாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அதனால தான் பரீட்சித் மகாராஜருக்கு வந்து இந்த மாதிரி கலியுகம் ஒரு கலிபுருஷனுக்கு அவர் வந்து மன்னிச்சு விட்டால் கூட அவர் வந்து ஒரு மனசில் ஒரு யோசனை இருக்குது, இது வந்து ஒரு விதத்தில் நம்மளுக்கு நன்மை தான், நம்மளோட நாட்டில் இருக்கிற மக்களுக்கு நன்மை தான். ஏன்னா கலிபுருஷன் இருக்க என்னாகும், நம்மளுக்கு வந்து நம்ம வந்து பகவத் சிந்தனை கம்மியாக ஆக நம்மளோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஜாஸ்தியாகும்,
நம்ம பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆக ஆக பகவான்கிட்ட நம்ம திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு நிறையா ஆகும். வசதிகள் ஜாஸ்தி ஆக 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 என்னாகும், பகவானோட சிந்தனைகள் எல்லாம் கம்மியாகிட்டே வரும். அப்புறம் நம்ம திருப்பியும் இன்னொரு நம்ம பகவத் சிந்தனை இல்லாமல் நம்ம இந்த உடலை விட்டு விட்டால் திருப்பி என்னாகும், திருப்பியும் நம்ம வரணும். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். ஸோ ஆனால் பகவானுக்கு நம்ம சரணடைந்தால் மாம்சையோ சர்வதர்மான் பரிச்சன மாமேகம் சரணம் அகம் தான் மோக்ஷயிஷ்யாமி. நம்மளுக்கு வந்து பகவான் நம்மளோட பாவங்கள்லேருந்து விடுதலை செய்கிறார், செஞ்சது நம்மளுக்கு மோக்ஷம். பகவான்கிட்டே நம்மளுக்கு சாட்சாத் நம்மளுக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் பரீட்சித் மகாராஜரோட இது. ஸோ இந்த யுகத்தில் நம்ம எப்படி நம்ம கலிபுருஷன் நம்மளோட வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆக ஆக நம்ம என்ன செய்யணும்? ஸோ நம்ம எவ்வளோ முடியுமோ நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ முயற்சி செய்யலாமோ அவ்வளோ நம்ம பகவத் விஷயம் ஆன்மீக விஷயத்தில் நம்மளோட ஈடுபாடு ஜாஸ்தியாகணும். நம்ம ஈடுபாடு ஜாஸ்தியாக இந்த மாதிரி கலிபுருஷன் நம்மளோட வாழ்க்கையில் வந்து அவரோட சேஷ்டைகள் கம்மியாகும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் கூட ஜாஸ்தியாகும். பிரச்சனைகளே இருந்தால் கூட நம்மளோட வாழ்க்கையில் இருந்தால் கூட மெயின் காரணம் எப்படின்னா, ஏன்னா தேவையில்லாத விஷயத்தில் நம்ம வந்து ஈடுபாடு நம்ம பட்டோம்னா அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்கிறது. வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டமாக இருக்கட்டும், பொருளாதார விஷயமாக இருக்கட்டும், எந்த ஒரு விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட எங்கே பகவத் விஷயம் இல்லையோ அங்கே தான் பிரச்சனைகள் இருக்கும். நம்மளுக்கு வாழ்க்கை பிரச்சனைகள் இருக்கட்டும், இல்லை கஷ்டங்கள் எந்த ஒரு விதத்தில் இருந்தால் கூட மன கஷ்டமாக இருக்கட்டும், நம்மளோட வேலையில் கஷ்டங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தில் நம்ம பார்த்தோம்னா கூட மெயின் ஒரு பிரின்சிபல் ஆன்மீக விஷயங்கள் இல்லைன்னா அந்த பிரச்சனைகள் அது வந்து ஜாஸ்தியாக தான் போகும் தவிர கம்மியாகாது. அதில் ஸோ நம்மளோட வாழ்க்கையில் கூட நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பக்தி விஷயங்கள் நம்ம வந்து ஈடுபாடு பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் பாகவதம் அட்டென்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி இன்னும் பாகவதம் ஸ்ரவணம் இன்னும் ஜாஸ்தியாகணும் வாழ்க்கையில். பகவத் சேவை முயற்சி எப்பயாவது நம்மளுக்கு கோவில்லையோ இல்லை வேறு எங்கேயாவது பகவானுக்கு சேவை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அப்போ அந்த வாய்ப்பை விட்டு விடாதீங்க. எவ்வளோ முயற்சி செய்கிறவங்களோ அவ்வளோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த சேவைகள் பண்ணுறதுக்காக. அப்புறம் ஹரிநாம கீர்த்தனை, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம், இந்த மாதிரி நீங்கள் நாம ஜபம் நாமஸ்மரணை நீங்கள் பண்ண என்னாகும்னா பகவத் சிந்தனை நீங்கள் அதிகமாகும். பகவத் சிந்தனை அதிகமாக மனசில் வந்து வேறு யோசனை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்காது. ஏன்னா வேறு விதம் நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா என்னாகும்னா பகவத் சிந்தனை என்னென்னா வேறு தேவையில்லாத விஷயத்தை பற்றி தான் நம்ம சிந்தனை பண்ணணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை இந்த பௌதிக விஷயத்தில் பற்றி இருக்கிற யோசனைகள் ஜாஸ்தியாக என்னாகும்னா நம்மளுக்கு பகவான்கிட்ட போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாகும். அந்த மாதிரி கம்மியானோடனே நம்மளுக்கு பிரச்சனைகள் தான் ஜாஸ்தியாகும். ஸோ இட்ஸ் லைக் ஒரு சர்க்கிள் மாதிரி, ஒரு சைக்கிள் மாதிரி அது. ஸோ அதுதான் முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் பக்தி நீங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். வீட்டில் நீங்கள் எல்லாம் இருக்கிறச்சே கூட நீங்கள் வீட்டில் கூட நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் கீர்த்தனைகள் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் கோவிலுக்கு வந்து வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் வரீங்கன்னா வீட்டில் இருக்கிறச்சே பிரதி தினமும் ஒரு 10 நிமிஷம் கீர்த்தனை பண்ணுங்கள், நாம ஜபம் பண்ணுங்கள். அப்புறம் பெருமாளோட ஒரு படங்கள் எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் 2-3 பூ நீங்கள் வைங்க பகவானுக்கு. அப்புறம் நீங்கள் என்ன சாப்பாடு நீங்கள் சமையல் செய்கிறீங்க, எல்லார் வீட்லேயும் சமையல் நடக்கிறதுனா சமையல் தான் இருக்கும். ஸோ சமைக்கிறவங்க நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிடுங்க, அது பிரசாதமாக நீங்கள் சாப்பிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் அப்புறம் இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மியாகும். ஏன்னா இதெல்லாம் புனிதமான ஒரு விஷயங்கள், ஆன்மீகமான விஷயங்கள். ஆன்மீகமான ஒரு காரியங்களுக்கு ஒரு பவர் இருக்குது. என்ன பவர்னால் நீங்கள் எந்த பாவம் நீங்கள் வாழ்க்கை நீங்கள் செஞ்சுருந்தா கூட அந்த பாவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால எல்லாமே இதாகிடும், எல்லாம் முக்தி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ஃபேக்ட் ஒரு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஒரு தடவை மகாபிரசாதம் பகவானுக்கு நைவேத்திய அர்ப்பித்த ஒரு போகா, அது மகாபிரசாதம்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை
ஸ்ரத்தையால் நம்ம வந்து சாப்பிட்டோம்னா, உறுதியாக நம்ம சாப்பிட்டோம்னா இருக்கிற பாவங்கள் எல்லாமே உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ பவர் இருக்குது. வெறும் பிரசாதம் ஸ்வீகரிக்கிறதுனால நீங்கள் பக்தியால் பண்ணணுன்னு கூட ஒன்றும் இல்லை. பக்தி இருந்தால் நல்ல விஷயம். பக்தி இல்லாமல் கூட நீங்கள் பிரசாதம் நீங்கள் ஸ்வீகரித்தீங்கன்னா இருக்கிற பாவங்கள் எல்லாமே நிவாரணம் கிடைக்கும் உங்களுக்கு. அவ்வளோ சக்தி இருக்குது மகாபிரசாதத்துக்கு. அதே மாதிரி பகவானோட திருநாமத்துக்கு. ஸோ நீங்கள் நினச்சி பார்க்கலாம் எவ்வளோ இது இருக்குன்னு. அதே மாதிரி அதனால நீங்கள் டெய்லி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இருக்கிற பாவங்கள் இல்லை பாவங்கள் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அது கூட கம்மியாகிடும் நீங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா கலியுகம் ரொம்ப கொடூரமான ஒரு சமயம்தான். அதே சூழ்நிலையில் கூட கலியுகம் ஒரு மிக சிறந்த அவகாசம் உங்களுக்கு. ஏன்னா சாஸ்திரங்களே சொல்கிறாங்க, கலேர் தோஷே நிதேராஜன் ஏகோ நஸ்தி மகான் குணா கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்தசங்க பரம்ரஜேத். கலியுகத்தில் பெரிய பெரிய தோஷங்களாக இருந்து அதுக்கு தோஷ நிதி அப்படின்றாங்க. அப்படின்னு ஒரு தோஷங்களோட ஒரு பெரிய கடல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த கடலில் ஒரு மிக சிறந்த ஒரு விஷயம் எப்படின்னா, பெருமாளுக்கு கீர்த்தனை நம்ம செஞ்சோம்னா, அந்த முன்னாடி இருக்கிற யுகத்தில் நம்மளுக்கு எப்போ கஷ்டப்பட்டு தவம் செஞ்சு நம்மளுக்கு அந்த ஆன்மீக பலன் கிடைக்குமோ அந்த பெருமாளோட திருநாமத்தோட ஒரு ஜபத்தினாலே நம்மளுக்கு இந்த ஒரு யுகத்தில் கிடைக்கும். ஸோ கலியுகம் ஒரு பிரபுபாதர் கூட சொல்கிறார், இந்த கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ், இந்த கிருஷ்ண ஆன்மீக விஷயங்கள் இந்த ஒரு யுகத்தில் ஒரு லிஃப்ட் மாதிரி. ஏன்னா இப்போ நம்ம 100வது மாடிக்கு போகணுன்னா நம்ம வேறு யுகத்தில் படி ஏறி போகிற மாதிரி நிறைய ஒரு இது போடணுமா இருக்கும், நம்மளோட எஃபர்ட் போடணும் அதுக்கு. ஆனால் இந்த ஒரு யுகத்தில் ஒன்றும் இல்லை, வெறும் பெருமாளோட திருநாமம் பண்ணணும், ஒரு லிஃப்ட்டில் போய் ஒரு பட்டன் அமுத்தணும், அவ்வளோதான். அதே மாதிரி தான் நம்ம திருநாம ஜபம் பகவத் ஸ்மரணை நம்ம பண்ணுறதுனால பல்வேறு யுகத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்கு ஆன்மீக பலன் கிடைக்குமோ இந்த யுகத்தில் மிக சுலபமாக நம்மளுக்கு கிடச்சிடும். கஷ்டமே இல்லாமல் நம்மளுக்கு எல்லாம் என்னென்ன தேவையோ எல்லாம் கிடச்சிடும் நம்மளுக்கு. அதுக்கு தான் சைத்தன்ய மகாபிரபு கூட சொல்கிறாரு, நம்மளுக்கு அந்த காலத்தில் சில இதில் காட்டுக்கு போகணும் ஒரு அவசியம் இருக்கும் தமம் செய்கிறதுக்காக. ஆனால் இந்த ஒரு யுகத்தில் எதுவுமே பண்ண வேண்டாம், நீங்கள் வீட்டிலே இருக்கலாம், நீங்கள் வீட்டிலே இருந்து ஒரு பெரிய யோகியாக கூட ஆகலாம் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார் கீதையில். ஸோ வீட்லேயே இருந்து இந்த மாதிரி நம்ம ஹரிநாம ஜபம், மகாபிரசாதம், கீர்த்தனை, பகவானோட படம் எடுத்துட்டு அந்த படத்துக்கு கொஞ்சம் பூவோ இல்லை ஒரு பிரசாதமோ நீங்கள் நைவேத்தியம் செஞ்சீங்கன்னா பெரிய பெரிய யோகிகளுக்கு கிடைக்கிற பலன் நம்ம இந்த யுகத்தில் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி பரீட்சித் மகாராஜர் அவரோட ராஜ்யத்தை எப்படி காப்பாற்றினாலும் அதே மாதிரி நம்மளோட ராஜ்யம் என்ன, நம்மளோட வாழ்க்கை கூட கலிபுருஷன் நம்ம பிரச்சனைகள்லாம் இருந்தால் கூட பகவத் பக்தி, நம்ம இந்த மாதிரி கிருஷ்ண ஸ்மரணம், பகவத் ஸ்மரணத்தால், அப்புறம் இந்த மாதிரி பக்தியில் நம்ம ஈடுபட இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கூட எப்படி பரீட்சித் மகாராஜா சமாளித்தாரோ அதே மாதிரி நம்ம கூட சமாளிக்கலாம். கலிபுருஷன் நம்மளோட வாழ்க்கையில் வரவே முடியாது. இதே மாதிரி எப்படி பிரபுபாதர் சொல்லியிருக்கிறாரோ எப்படி பிரதிதினமும் ஹரே கிருஷ்ண மகாமந்திர, பாகவத ஸ்மரண, பாகவதம் படிக்கிறது, பகவத்கீதையை படிக்கிறது, அப்புறம் இந்த மாதிரி ஈடுபாடு பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வராது. ஸோ இதோடு நான் இதை முடிச்சுக்கிறேன். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் இப்போ நீங்கள் கேட்க வேணாம். சரி, ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய்.